உங்களை பொத்தி பொத்தி உமா பாப்பா வளர்த்தது இந்த பத்த வழிய கார்டன் வழிய பீச் வழிய இருட்டுக்குள்ள போய் பதுங்குறதுக்கா? உங்களின் கண்ணியமான உடலின் உங்களின் மான மரியாதையின் பெருமதி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஈமானின் உறுதி எப்படியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க செய்த பாவத்தை வச்சுதான் நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளையையும் இந்த சமுதாயம் அழைக்கும். இன்றைக்கு புத்தி இல்லாம நீங்க விரும்புற மாதிரி செய்யலாம். நாளைக்கு உங்களுக்கு விருப்பம் போன்ற ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் இந்த பாவங்கள் விடாது. என்னடா உங்களோட இங்கிலீஷ் காதல் திருமணங்கள் விளைவு என்ன? இன்றைக்கு 1000 விவாகரத்துக்கள், இளம் வயது திருமணங்கள், சும்மா 5 நிமிஷம் சுகத்துக்கும் ஒரு காமத்துக்கும் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதை மட்டும் நோக்கமாக வைத்து எந்த புரிந்துணர்வு கூட இல்லாமல் திருமணங்கள் நடக்கிறது. இது தேவைதானா? அது மட்டும் கிடையாது. மிகவும் கவலைக்குரிய விடயம், மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஹாஜியார்மார், வியாபாரிகள், எமது சமூகத்திற்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கும் வியாபார திறமை எம்மால் செய்ய முடியாத வியாபாரங்களா? இறைவன் தராத அறக்கொடைகளா? திறமைகளா? ஆலோசனைகளா? அதையெல்லாம் விட்டுவிட்டு சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய இந்த காதலர் தின கொண்டாட்டங்களுக்கு வழங்கப்படும் பரிசுகள், சொண்டு கொடுத்து நிக்கிற கிளிகள், கட்டிப்பிடிச்சு நிக்கிற பொம்மைகள், இப்படி ஆபாசமான பரிசுகளை வித்தா நாம பிசினஸ் நடத்தணும். இது நம்ம பிசினஸுக்கு ஒரு பரக்கத்தை தருமா? நம்ம வீட்டை நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல அறிவை தருமா? இதை வாங்கி கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள வச்சா இதை பார்த்து வளர்ற புள்ள நல்ல சிந்தனையோட வளருமா? 14 வயசு பிள்ளைய பாக்குறதும் இல்ல, 15 வயசு பிள்ளைய பாக்குறதும் இல்ல. காசை தந்து கேட்டா கொடுக்கிற. முதலாவது, நமது சமூகத்தில் நம் கண்முன்னே நடக்கும் அநியாயங்களை நாம் தட்டி கேட்க வேண்டும். எவனோ ஒருத்தண்ட பிள்ளை எப்படி போனா நமக்கென்ன என்று சிந்திக்க கூடாது. அத்தனை பிள்ளைகளையும் நமது பிள்ளைகளாக எண்ணி நாம் பாதுகாக்க வேண்டும். காரணம் ஏன் என்று கேட்டால், இப்படி போலியான காதலை நம்பி ஏமாந்து சோரம் போய் உடல் அளவிலும் மன அளவிலும் சோரம் போன பொம்பளை பிள்ளைகள் நாளைக்கு அவன் ஏமாத்தி ரோட்டில் விட்டதுக்கு பிறகு யாரோ ஒரு ஆணை திருமணம் செய்கிறார்கள். அந்த ஆம்பளை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இவரோட பழைய காதல் தெரிய வருகிறது. அதன் பிறகு அவன் நடு ரோட்டில் விட்டு போட்டு போறான். உறவு செஞ்ச பாவத்தை கண்டினியூ பண்ணுவோம் என்று விபச்சாரங்கள் எமது சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாவங்களில் நாம் பங்காளிகளாக கூடாது. அது மட்டும் கிடையாது, இந்த போன் பாவிக்கிற பொம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிங்க. வீட்டுக்குள்ள புதுசா ஏதாவது கிஃப்ட் ஐட்டமோ ஏதாவது ஒன்று ரிபன் கட்டியோ இருந்தா அடிச்சு வெளுத்து நிறுத்துங்க. பெரிய ஆபத்துல உங்களோட புள்ள போய் மாற்றத்து கிடையாது. இந்த சின்ன ஆபத்துல ஆரம்பத்தில இருந்தே காப்பாத்தி எடுங்க. இந்த பெற்றோர்கள், உம்மா வாப்பா உங்களை பெஸ்ட் செல்லணும். உங்களோட புள்ள தங்கம், உங்களோட புள்ள தங்கம் பாப்போ கேட்டா என்ற புள்ள தங்கம், என்ற புள்ள தங்கம், உங்களோட பிள்ளை தங்கம் தான். ரோட்டுல நிறைய செம்பி இருக்கு கலக்கிறதுக்கு. கலந்தா 22 கேரட் ஆக மாட்டு, ஒன்றுக்கும் உதவாம போய்த்திடும். உங்களோட பிள்ளைகளை பாருங்க. நீங்க பாசமா தாலாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகள் 10 வழிய இருட்டுக்குள்ள போய் எவன ஒரு தூள்காரனோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. வீட்டுக்குள்ள போன், உமாவும் வாங்கி கொடுக்கல போன், பாப்பாவும் வாங்கி கொடுக்கல போன், ஆனா கையில போன். எப்படி இந்த கிஃப்ட் கொடுத்த அங்க ஒருத்தரும் கிஃப்ட் கொடுக்கல. நண்பர்கள் கிஃப்ட் கொடுக்கிற அளவுக்கு நம்ம நாடு பெரிய பொருளாதார நாடு இல்ல. அங்க எவனோ ஒரு தூள்காரன், எவனோ ஒரு மனநோயாளி, எவனோ ஒரு காம இச்சை பிடிச்சவன் அவன் காம இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக உங்களோட பிள்ளைய அடிமையா வச்சுக்கிறதுக்காக உங்களோட பிள்ளைட கையில கொடுத்திக்கிற போன், அது அவன் கொடுத்திக்கிற ரிமோட், உங்களோட பிள்ளை கண்ட்ரோல்ல இருக்கு. கொஞ்சம் பாருங்க, உங்களோட பிள்ளைகளை காப்பாத்துங்க. இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பலஸ்தீன மண்ணில் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். எமது சொந்தங்கள் கொத்து கொத்தாக மரணித்துக் கொண்டிருக்கிறது. வயோதிபர்கள், சிறிய பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கொலை செய்து கொண்டிருக்கும் அந்த யூதர்களின் கலாச்சாரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யூதர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். எமது சொந்தங்களுக்காக மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் எம்மை அறியாமலே நாம் யூதனின் கலாச்சாரத்தில் பின்னி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இன்று மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் நடந்தோறிக் கொண்டிருக்கின்றது. எமது கண்முன்னே இளம் வயது மரணங்களும் இயற்கை அனர்த்தங்களும் கொடிய நோய்க்கிருமிகளும் வந்து எம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு பிறகும் நாம் திருந்தாவிட்டால், இதற்கு பிறகும் இறைவனின் பொருத்தத்தை நாம் பெறாவிட்டால் நாம் மனிதர்களே கிடையாது. பெண்களே, சற்று சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். போலியான வார்த்தைகளை நம்பி சோரம் போய்விடாதீர்கள். ஒரு நாள் சந்தோஷத்துக்காக, 5 நிமிஷ சந்தோஷத்துக்காக, அந்த சின்ன பாவம் உங்களுக்கு தார சந்தோஷத்துக்காக உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். ஒரு போனுக்கும், ஒரு சாக்லேட்டுக்கும், ஒரு டெரிபேர் பொம்மைக்கும் ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு, தந்தை இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு நீங்கள் திணிக்கப்பட்டு விடாதீர்கள். அந்த சூழ்நிலைக்கு ஆளாகி விடாதீர்கள். உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சு விடாதீர்கள். உங்களோட கௌரவமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டிய மான மரியாதையை நடு ரோட்டிலையும், பஸ்ஸிலையும், பீச்சிலையும், பாக்கிலையும் வித்து விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தை தலைகுனிய செய்யாதீர்கள். தயவு செய்து ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீர்கள். அன்புக்காக, ஆசை வார்த்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும்
பெண்களை ஏமாற்றுவதற்கு பல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை நடுரோட்டில் பிள்ளையும் கையுமாக விட்டு விடுவார்கள். தயவு செய்து சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் உடல், உங்கள் மான மரியாதை, உங்கள் சுதந்திரம், அது உங்கள் உரிமை. உங்களுக்கு ஹலாலாகவே அத்தனையும் வந்து சேரும் வரை பொறுமையாக இருங்கள். அதுதான் ஈமான். அந்த ஈமானில் உறுதியாக இருங்கள். ஒரு நாள் பாவத்தை செஞ்சு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக, அந்த பாவம் தரக்கூடிய 5 நிமிஷம் அற்ப சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்நாளை தொலைத்து விடாதீர்கள். மரணிக்கும் வரைக்கும் பாவத்தை சுமந்து கொண்டு வாழாதீர்கள். சமூகத்தால் ஆபாசமான பெயர் கொண்டு அழைக்கப்படாதீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆம்பளை இந்த சொசைட்டில சின்ன பாவத்தை செஞ்சாலும் பெரிய பாவத்தை செஞ்சாலும் அதற்குரிய தண்டனை மறுமையில் கிடைக்கும். ஆனால் இந்த சொசைட்டி அவனை புது மாப்பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும். ஆனா ஒரு பொம்பளை சின்ன தப்பு செஞ்சா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்தி, அந்த தந்தையின் வளர்ப்பை கேவலப்படுத்தி, உங்கள் குடும்பத்தை தலைகுனிய வைத்து, உங்களோடு பிறந்த பாவத்துக்காக உங்கள் உடன் பிறப்புகளை கேவலப்படுத்துவார்கள். உங்கள் உடன் பிறப்புகளுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு மாப்பிள்ளை எடுக்கிற கஷ்டம், உங்கள் சகோதரர்களுக்கு பொண்ணு எடுக்கிற கஷ்டம். இது தேவையா? உங்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு பல ஆசைகளோட பல கனவுகளோட வளர்த்த உம்மா பாப்பாவை கேவலப்படுத்துவாங்க. உங்களை வளர்த்த பெத்தத்தை தவிர, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதை தவிர அவங்க செஞ்ச பாவம் என்ன? அந்த குற்றத்திற்காக இந்த சமூகத்திற்கு மத்தியில் அவர்கள் எந்த தப்புமே செய்யாம தலை குனிந்து நடக்க வேண்டுமா? ஆண்களும் தயவு செய்து சிந்தியுங்கள். உங்கள் சகோதரிகள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு வரப்போகின்ற மனைவி எப்படி சுத்தமானவளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்கள் தாயை பற்றி ஒருவர் அவதூறு பேசினால் உங்களுக்கு எப்படி கோபம் வருகிறதோ, அதே போன்ற உணர்வு அத்தனை பேருக்கும் இருக்கிறது. நீங்கள் போலி வார்த்தைகளை சொல்லி பொய்யான அன்பை காட்டி ஏமாத்தி ரோட்டில் விட்டு போட்டு போற இந்த பொம்பளைகள் எல்லாம் உங்களை போன்று ஒரு சகோதரனுக்கு சகோதரியாகவும், இன்னும் யாரோ ஒருவனுக்கு மனைவியாகவும், வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் தாயாகவுமாக இருப்பவர்கள் தான். தயவு செய்து சிந்தியுங்கள். உங்களை பெற்ற பெற்றோருக்கும் உங்கள் உடன் பிறப்புகளுக்கும் அவமானத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். அது மிகவும் கொடுமையானது. அதை தாங்கிக் கொள்வது என்பது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மிகவும் கடினமானது.